இப்போ உங்க பொண்ணுக்கு எத்தனை மாசம்? இது 4வது மாசம். ஏற்கனவே ஒரு தடவை கூடி வந்து களைஞ்சிருக்கணுமே. ஆமா சாமி. ஆ, மனசை தைரியப்படுத்திக்கங்க. இந்த குழந்தையும் நிக்காது. இந்த தடவை மட்டும் இல்ல, எத்தனை தடவை கூடினாலும் நிக்காது. ஏன்னா உங்க பொண்ணுக்கு புத்திர பாக்கியமே கிடையாது. யோ, நீ எல்லாம் மனுஷனாயா? கொஞ்சம் கூட வாய் கூசாம இந்த குழந்தை நிக்காதுன்னு சொல்ற? சரி, குழந்தை நல்லபடியா பிறந்ததுன்னா அப்ப நீ என்ன பண்ணுவ? நான் என் தொழிலையே விட்டுருக்கேன். ஏன்? மக்களை ஏமாத்துறதுக்கு இது மாதிரி கைவச நிறைய தொழில் வச்சிருக்கியோ? உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் ஏரியாவா மாத்துவீங்களே தவிர தொழிலை விட மாட்டீங்க. அனிதா, மா நீ ஏமா கண் கலங்குற? அக்காக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும். இந்த ஆள் என்ன கடவுளா? குழந்தை பிறக்கிறத தடுத்து நிறுத்துறதுக்கு? எல்லாம் ஃப்ராடுங்க. அனிதா, நீ நினைக்கிற மாதிரி இவர் இல்ல. இன்னும் நீ இந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா? அப்ப இன்னும் இந்த ஆள் சொன்ன மாதிரி அக்காக்கு குழந்தை பிறக்காதுன்னு நம்புறியா? அத கேக்குறதுக்கு தான் ஜாதகத்தை தூக்கிட்டு இங்க வந்தியா? அம்மா, மனுஷன் தளர்ந்து போகும்போது அவன் மனசுல நம்பிக்கையை வதிக்கிறதுக்கு தான் இந்த ஜாதகமோ ஜோசியமோ. இந்த ஆள் அத தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா இதுக்கு பரிகாரம் இருக்கு, ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க, அதுக்கு செலவு பண்ணா குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாரு. இதெல்லாம் ஒரு டிராமாமா. குழந்தை அறகுறையா தெரிஞ்சிட்டு எதையும் பேசக்கூடாது. ஜோசியமும் ஜாதகமும் மனுஷனோட வாழ்க்கையில நம்பிக்கை தர்றதுக்காக உருவாகல. அது ஒரு கணக்குமா. அது அவ்வளவு சுலபமா மத்தவங்களுக்கு விலைக்கு சொல்ல முடியாது. என்னால் அதை தீர்க்கமா கணிக்க முடியும். என் கணக்கு தப்புனதே கிடையாது. ஹலோ அனிதா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? மா, சொன்னா கேளு. சாமி, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா இன்னொரு தடவை அந்த ஜாதகத்தை நல்லா பார்த்து சொல்லுங்க. எத்தனை தடவை பார்த்தாலும் ஒரே பலன் தான். நீங்க உங்க மனசை தேத்திக்கங்க. நீங்க போகலாம். அப்பா மாமா அவரே கிளம்பி சொல்றார். வாமா போலாம். சாமி, எங்க அம்மாவோட மனசை கலைச்சிட்டீங்கல்ல? இது இதோட முடிஞ்சிராது. என் அக்காக்கு குழந்தை பிறந்த உடனே நேரா நான் இங்க தான் வருவேன். அப்ப உங்களுக்கு இருக்கு. வாமா போலாம். வாமா. அட வாமா. விதியை யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு தெரியாம பேசிட்டு. அனிதா, என்னம்மா? இங்க வா. நம்ம ஜாதகம் பார்த்ததையோ ஜோசியர் அவளுக்கு புத்திரபாக்கியம் இல்லைன்னு சொன்னதையோ மாப்பிள்ளைகிட்டயும் அர்ச்சனா கிட்டயும் சொல்லிடாத. எனக்கு அந்த ஆள் சொன்னதுல நம்பிக்கையே இல்லம்மா. அர்ச்சனா கிட்டயும் மாமா கிட்டயும் சொன்னதா என்ன? நீ ஜாதகத்தை நம்ப மாட்டடி, ஆனா உங்க அக்கா நம்புவாளே. இந்த விஷயத்த அவ கேட்டா உடைஞ்சு போயிடுவா. அப்புறம் தொட்டதுக்கு எல்லாம் கவலைப்படுவா. அது வயித்துல வளர குழந்தைய பாதிக்கும். மா, எனக்கு வர கோத்துக்கு உன் கழுத்தை பிடிச்சு நெருக்கலாம் போல இருக்கு. நீ ஜோசியர் சொன்னதை நம்புறியா இல்ல டாக்டர் சொன்னதை நம்புறியா? எனக்கு இப்ப யார் மேலயும் நம்பிக்கை வரல. மா, உன் பொண்ணு உண்டாயிருக்காளேன்னு சந்தோஷப்படாம ஜாதகத்தை தூக்கிட்டு போய் உனக்கு நீயே சூனியம் வச்சுக்கிற. உனக்கு ஏமா திடீர்னு இப்படி ஒரு யோசனை வந்துச்சு? ஆமாண்டி, நான் தப்பு பண்ணிட்டேன். இது இப்படிதான் முடியும்னு நான் அப்பவே நினைச்சேன். இதுக்குதான் நீ போகும்போதே நான் வேணான்னு சொன்னேன். நீ கேக்கல. இப்ப பாடு. நான் உள்ளுக்குள்ள எப்படி அவசப்பட்டுட்டு போறேன். ஆனா இது அவங்க 2 பேருக்கு தெரிய வேணாம். இது வீட்ல பேசி தீத்துட்டா அதனால நமக்கு பிரச்சனை வராதுன்னு பார்த்தேமா. ஆனா ஒருவேளை அர்ச்சனாவும் நீ சொன்ன மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டா வீடே ரணகலம் ஆயிடும். ஓகேமா, நான் எதையுமே சொல்ல மாட்டேன். ஆனா இது அவங்களுக்கு தெரியாம இருக்கணும்னா அது உன் கையில தாமா இருக்கு. இல்லடி, நான் வாய் தவறி கூட சொல்ல மாட்டேன். நீ சொல்ல மாட்டேமா. ஆனா நீ இப்படியே மூஞ்ச தூங்க போட்டு வச்சிருந்தனா அவளே கண்டுபிடிச்சிருவா. நீ எப்பவும் போல இருக்க முயற்சி பண்ணுமா. அந்த ஆள் சொன்னதுல எனக்கு 1% கூட நம்பிக்கையே இல்ல. அதனால நான் எப்பவும் போலதான் இருப்பேன். ஆனா நீ சொதப்பிடாதமா. அக்கா வரதுக்குள்ள நீ முகத்தை கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷா இரு. துக்க வீட்ல இருக்க மாதிரி இருக்காதமா. போ.
ம்ஹும். எனக்கு நம்பிக்கை இல்ல. ஒரே நாள்ல அர்ச்சனா கண்டுபிடிக்க போறா. அம்மா நல்லா மாட்ட போறாங்க. பிரியா, என்னம்மா? தண்ணி. தண்ணியா? போய் எடுத்து குடி. நீங்க எடுத்து கொடுங்க. நீ என்ன சின்ன குழந்தையா? ஆமா. போய் எடுத்து குடிடி. எனக்கு சரி தண்ணி சரி, இரு இரு, கொண்டு வரேன். இருங்க, நானும் வரேன். குடி. ம். ம். சரி, போய் படுத்துக்கோ. ம்ஹும். போ பிரியா, படுத்து தூங்கு. தூக்கம் வரல. சரி வா. ம். பிரியா, ம்? படுத்துக்கோடா. தூக்கம் வரல. கண்ணை மூடினா தூக்கம் வரும். நீ படுத்துக்கோ. ம், படுத்துக்கமா. குட் நைட். குட் நைட். வைதேகி விஷயத்துல நான் மட்டுமே முடிவெடுக்க முடியாதே. வைதேகி இப்போ வேற கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டா. எனக்கு ஏன் அம்மா இல்ல, அப்பா இல்ல அப்படின்னு கேக்குறேன்.
பிரியா, உள்ள வா. முதல்ல உள்ள வா. உட்காரு. இரு, உனக்கு பால் எடுத்துட்டு வரேன். இந்த பாலை குடி. நீ கல்யாணம் பண்ணிட்டியாடி? வீட்டை விட்டு யார் கூடவோ போயிட்டேன்னு பேசிட்டு இருந்தா, அதெல்லாம் உண்மையா? என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அத்தை. நான் எதையும் சொல்ற மனநிலையில இல்ல. என்னடி பிரியா, அறிவு கிட்டத்தனமா பேசுறியே. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்னு சொல்லு. நான் அவனை. அத்தை ப்ளீஸ், நான் யார் மேலேயும் தப்பு சொல்ல விரும்பல. எல்லாம் என்னாலதான் நம்ம குடும்பத்துக்கு அவமானம். என்னாலதான் எல்லாரோட நிம்மதியும் போச்சு. இந்த அவமானத்தோட வாழறதை விட செத்திருக்கணும். ஆனா நான் செஞ்ச தப்புக்கு இந்த குழந்தை என்ன பண்ணும்? இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீக்கு உங்க வீட்டுல அடைக்கலம் கொடுங்க ப்ளீஸ். நான் உங்களுக்கு வேற எந்த தொந்தரவும் தர மாட்டேன். இங்க பாரு, நீ தைரியமா இருக்கணும், புரியுறதா? நான் எதையுமே உங்ககிட்ட கேட்க கூடாது, அவ்வளவுதானே? சரி விடு, கேட்கல. ஆனா நம்ம எதுவுமே செய்யாம இருந்தோம்னா நீ இந்த நிலைமைக்கு வர யார் காரணமோ அவன் துணிஞ்சு இன்னொரு பொண்ணு வாழ்க்கையிலும் விளையாடுவான். உன்ன மாதிரி இன்னொரு பொண்ணு பாதிக்கப்படக்கூடாது பிரியா. ஐயோ அத்தை, நான் சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது. தப்பு பண்ணது நான் தான் சொல்றேனே. உங்க காதல் விழலையா? என் தப்புக்கு எப்படி இன்னொருத்தரை குற்றவாளி ஆக்குறது? என்னடி வலிக்கிறதா? எங்கடி வலிக்கிறது? ஐயோ, இங்க வலிக்குதா? இங்க வலிக்குதா? ஐயோ, கொஞ்சம் பொறுத்துக்கோடி, கொஞ்சம் பொறுத்துக்கோ. அத்தை, உங்களுக்கு ரொம்ப நேரம் தொந்தரவு கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இது பெத்து எடுத்துட்டேன்னா நான் குளத்துலயும் குட்டையிலயும் விழுந்து நிம்மதியா செத்து போயிடுவேன். கொஞ்சம் வாயை மூடிட்டு பேசாம இருக்கியா? பெயின் வந்துருச்சு, நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் பொறுத்துக்கு பிரியா, நான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். பாத்து மெதுவா, கதை தரங்க. ஓகே டாக்டர், உள்ள வாங்க. பாத்து போங்க. கொஞ்சம் பொறுத்துக்கடா ப்ளீஸ். இங்க பாருங்க டாக்டர், ஆபரேஷன் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். தலை திரும்பிடுச்சு, நீங்க எதுக்கும் தியேட்டர் ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர், ஓகே டாக்டர், ஓகே.
டாக்டர் ம் அந்த பொண்ணுக்கு நினைவு திரும்பிடுச்சு. ஓவரா கலாட்டா பண்ணிட்டு இருக்கா. சீக்கிரம் வாங்க டாக்டர். போங்க. ம். வாங்க டாக்டர். ஏன் டாக்டர் குழந்தைய நீங்க வச்சிட்டு இருக்கீங்க? உள்ள போய் பாருங்க. அவ குழந்தைய பார்த்தாலே அலறா. கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து தூக்கி எறியறா. நீங்க குழந்தைய என்கிட்ட கொடுங்க. வேண்டாம் டாக்டர், நீங்க மட்டும் போய் பாருங்க. குழந்தை ஏதாவது பண்ணிட போறா. நான் பாத்துக்கிறேன், கொடுங்க. பாத்து பாத்து டாக்டர். ஆ. என்ன பண்ண போறாளோ? பிரியா, பிரியா, பிரியா. எல்லார்கிட்டயும் கத்தி கலாட்டா பண்ணியாமே, என்ன விஷயம்? பிரியா, பிரியா, இந்த உன் குழந்தை. வேண்டாம், ஏய், என் கண்ணு முன்னாடி கொண்டு வராதீங்க. பிரியா, உன் குழந்தைடி, முகத்தை பாரு. சொன்னா கேட்க மாட்டீங்க, அதை தூக்கிட்டு போயிடுங்க. பிரியா, பிரியா, அத்தை சொல்றேன் கேளு, இது உன் குழந்தை. நீங்க வாடி. அந்த குழந்தை வேணா தூக்கிட்டு போங்க. பிரியாமா, பிரியா, வேண்டாம் சொல்றேன். ஏய் பிரியா, ஏய் என்ன பண்ற? குழந்தைடி. ஏய் வேண்டாம் வேண்டாம், நிறுத்து. ஓகே ஓகே, கூல் கூல். உனக்கு இந்த குழந்தை வேண்டாம் அவ்வளவுதானே? டாக்டர், இத வரேன். மேம், குழந்தை பிடிங்க. கொண்டு போங்க, நீங்க கொண்டு போங்க. நீ அதை வை பிரியா, வை. பிரியமா, பிரியா, நான் சொல்றது கேளு பிரியா. சிஸ்டர், சிஸ்டர், சீக்கிரம் வாங்க. செடேஷனுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துருவாங்க. போங்க போங்க போங்க. பிரியா, நீ இப்படி எல்லாம் எமோஷனலானா உன் உடம்புக்கு ஆகாது. ஆகாட்டி செத்து போறேன். ஏய், கொஞ்சம் பொறுமையாயிரு. இல்ல, நான் போறேன். எங்கடி போற? எங்க போற? எங்கேயோ போறேன். எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. என்ன விடுங்க. ஏய், சொல்றது கேளு பிரியா, எங்கடி போவ? எங்க போவ? என்ன விடுங்க. என் முன்னாடி குழந்தைய காட்டி என்ன கொன்னுடாதீங்க. ஏய் பிரியா, நான் சொல்றது கேளு. நீ வா, நீ வா, நீ வா சொல்ற. என்ன விடுங்க. நீ வா, படு. சிஸ்டர், என்ன விடுங்க. டாக்டர் வாங்க. நீ படு சொல்றேன். நீ படு பிரியா, படு. விடுங்க. டாக்டர் கை பிடிங்க, நான் பாத்துக்கிறேன். கொடுங்க. என்ன விடுங்க. என்ன பிடிங்க, ரெண்டு கை சேர்த்து பிடிங்க. விடுங்க. அசைக்காத. ஓகே ஓகே, கை விடுங்க. விட்டுருங்க விட்டுருங்க. மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா. அப்சர்வேஷன்ல வைங்க. குழந்தைய பக்கத்துல போட வேண்டாம். சீக்கிரமா வேற ஒரு வார்டுக்கு மாத்திடுங்க. ஒரு நர்ஸ் எப்பவுமே இவ கூட இருக்கட்டும். சரி. இவ கண்ணு முடிச்சதும் எனக்கு தகவல் சொல்லுங்க. ஓகே. ஓகே. சிஸ்டர், நீங்க எங்க இருந்து பாத்துக்கங்க. சரிங்க டாக்டர். எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கேன். சரி, இனிமே என்ன செய்ய போற? இல்ல நான் உனக்கு என்ன பண்ணணும் அதையாவது சொல்லு. இதுக்கும் பதில் சொல்லாம இருந்தா எப்படி? என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற பிரியா. உன் படிப்பு என்னாச்சுன்னு கேட்டா பதில் இல்ல, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா பதில் இல்ல, வீட்டை விட்டு வந்துட்டியான்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்ல.
இந்த குழந்தை யாருக்கு பிறந்ததுன்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்ல. அந்த குழந்தை எனக்கு வேண்டாம்.